2009ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி யுஎஸ் ஏர்வேஸ் பைலட் 16049 நியூயார்க் நகரம் லாகார்டியா விமான நிலையத்திலிருந்து உயரமாக பறந்தது. விமானம் அறிமுகம் செய்யும்போது 155 பயணிகள் தங்கள் சாதாரண விமானப் பயணத்தை எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாத அளவிற்கு அவர்கள் வரலாற்றில் அமர்ந்து விட்டார்கள். விமானம் பறந்து சில நிமிடங்களில் ஓர் அதிர்ச்சி நடந்தது. ஒரு பெரிய பறவை கூட்டம் விமானத்தின் 2 இன்ஜின்களுக்கும் நேரடியாக மோதியது. உடனடியாக 2 இன்ஜின்களும் செயலிழந்தன. பயணிகள் அனைவரும் பதட்டத்துடன் இருந்தபோது கேப்டன் செஸ்லி சுல்லன்பர்கர் நிலையாக இருந்தார். என்ஜின் மாறுதலின்றி சுள்ளி விமானத்தை மீண்டும் ஏதாவது ஒரு தரையிருப்பு முனையத்திற்கு கொண்டு செல்ல முடியாது என்பதை உணர்ந்தார். நிலத்தில் பெரும் விபத்தை தவிர்க்க ஹட்சன் நதியில் விமானத்தை தரையிறக்க முடிவு செய்தார். இது ஒரு நெருக்கடியான முடிவு. ஆனால் அதற்காக அவர் வேகம் குறைந்தது இல்லாமல் தனது திறமையால் விமானத்தை நதியில் மெதுவாக கொண்டு சென்றார். விமானம் நதியில் மிதந்து கொண்டிருக்கும் போது பயணிகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் தங்கள் மூச்சை காப்பாற்ற புறப்பட்டனர். சற்று நேரத்திலேயே மீட்புக் குழுக்கள் வேகமாக வந்து கொண்டன மற்றும் 155 பேர் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வை ஹட்சன் நதியின் அதிசயம் என்று உலகம் கொண்டாடியது. கேப்டன் செஸ்லி தனது தைரியமான முடிவால் பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு ஆளுமையாக மாறினார்.